அம்மணி நீ ஒரு இலை போட்டு சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க, போற நான் சாப்பிட்டுக்கிறேன். அது என்ன புள்ள நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். கண்ணால கட்ட நாள்ல இருந்து நான் சாப்பிட்டு வச்ச எச்சியல இருந்தா நீயும் சாப்பிடுற. அது ஏதோ ருசிக்குமாக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்லீங்களா? வீட்டுக்கார சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அதே இலையில வீட்டுக்கார உட்காந்து சாப்பிடுறாங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? இதுக்கு அர்த்தம் இருக்குதாக்க? என்ன இப்போ நீங்க சாப்பிட்டு போட்டு போறீங்க, அந்த இலையில நாங்க உட்காரோம் பாருங்க, அந்த இலையில என்ன மிச்சம் மீதி இருந்தோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அது புரிஞ்சு ஓட்டு மச்ச நாள் நாங்க செய்ய மாட்டோங்க. அதனாலதான் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுறது. இவ்வளவு விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கிய. ஒரு நாளாவது எனக்கு பிடிச்சது பண்ணி போட்டுருக்கிய நீ. இந்த விளையாட்டானுங்க வேணாங்க. அப்போ அம்மனி நீ சமைச்சதை விட பரிமாறுறது இருக்க. அப்போ ஐயா யாரு பெரிய சாமி என்ன உள்ள வாங்க. ஆறா இருந்தாலும் வீட்டுக்குள்ள செருப்பு காலோட வரக்கூடாதுன்னு தெரியுமில்ல. கவுண்டர் வீடாக்குது எனக்கு நான் சொல்றது. ஐயா நீங்க இது கயிறு காட்டின செருப்பு. அந்த தலையில இருக்கிற கோவரத்தை கழட்டி கையில வச்சுக்கோங்க. கோவரம் இல்லாம நீ தொப்பி ஏன்ற கண்ணுக்கு அப்படித்தானுங்க தெரியும். வாங்க கருங்க. வணக்கங்க. பரவாயில்லைங்க, நான் சாப்பிட்டேன். என்னங்க நம்ம வீட்டு வரைக்கும்? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஊருக்கு புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருக்காருங்க. கேள்விப்பட்டேனுங்க. அவருக்கு உங்களை பார்க்கணுமா, அதான் கையோட கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என்னது என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த ஆள் மனசுல? ஆற பாக்குறதுக்கு 6 வீட்டுக்கு ஆரம்பிச்சிருக்காரு அந்த ஆளு. எனக்கு உங்களை தானே கேக்குறேன். அது இல்லைங்க, ஐயா சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஆறு கவுண்டராக்கு கவுண்டர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு இவர் அவரை போய் பாக்கணும். அப்படி அவசியம் தான் அவர் இங்க வந்து பாக்க சொல்ல. ஆறு வர வேண்டாம். வாங்க போய் மலான்னு போய் சொல்லுங்க. அவர் இங்க வரப்ப வந்து இந்த மாதிரி உடுப்பெல்லாம் போட்டு வர வேண்டாம் சொல்லுங்க. எனக்கு கேட்ட கோபம் வந்து எனக்கு நான் சொல்றேன். அம்மனே இன்னும் கொஞ்சம் சொல்லிருந்த உடுப்பெல்லாம் அவுத்து போட்டு போயிருப்பாரு அவரு. அப்புறம் சாப்பிட மாட்டேன். அப்படியா சொன்ன அந்த கவுண்டிச்சி? ஆமாங்க, நம்ம கவுண்டர் எவ்வளவோ பரவாயில்லைங்க. ஆனா நம்ம கவுண்டிச்சி அம்மாவோட பேச்சுக்கு இந்த ஊர்ல மறு பேச்சே கிடையாதுங்க. அவ்வளவு கட்டன் ரைட்டுங்க. தொப்பிய மாட்டியா? எஸ் சார். ஓன் தொப்பிய மாட்டியா? சாரி சார், நான் இன்னும் கவுண்டிச்சி அம்மா முன்னாடி நிக்கிறதாவே நினைப்பு. அந்த பயம் இன்னும் எனக்கு தெரியவே இல்லை. தெளிய வைக்கிறேன். பஞ்சாயத்து கூட்பாட்டி எல்லாரும் கப் சுப்னு உட்கார்ந்து என்ன அர்த்தம் வேண்டாம். அட கவுண்டச்சு கேக்குறான்ல, சொல்லுங்க. கவுண்டச்சியம்மா நீங்க சொல்றத சொல்லிட்டீங்க. அந்த ஆளை இங்க கொண்டு வந்து பஞ்சாயத்துல நிறுத்துறதே பெரிய பாடா போச்சு. வெளியூர்காரர் வேற ஏதோ விவரம் புரியாம செஞ்சுட்டாரு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? என்ன சொல்றது நியாயம் தான். ஏதோ தெரியாம நடந்துருச்சு. எப்படி தெரியாம போவாங்க? நீங்க சும்மா இருங்கண்ணா. இதே உள்ளூர்காரனா இருந்தா உருப்படி இல்லாம ஆக்கிருப்பீங்கல்ல. அசலூர்காரனுக்கு அறிவு எங்க போச்சுங்கிற? அட இதே ஓ பொண்டாட்டி இல்ல பண்ணையார் வீட்டு பொண்டாட்டி குளிச்சிட்டு இருக்குது இந்த கத்தி நீ பாத்திருந்தா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களாக்கு? கவுண்டச்சியம்மா சொல்றது நியாயம் தான். அதானே கவுனிச்சு கேக்குறாள், சொல்ல வேண்டியதானே. இங்க ஒரு நியாயம் கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் பஞ்சாயத்து கொண்டுட்டு வந்திருக்கேன். அது விட்டு போட்டு இல்லன்னா இந்த புறம்போக்க மொளை குச்சியால பகுந்து தள்ளிருப்பல. தள்ளி யாரையா புறம்போக்குங்கிற? நீங்க உட்காருங்க, பஞ்சாயத்து பாத்துக்க. நீங்க போய் சண்டை பிடிச்சுக்கிட்டு எல்லாம் ஒரு நியாயம் கிடைக்கும் தான். நம்மளே இது கூட நியாயமா இருக்க? எதையா நியாயம்? நியாயம் இல்லையங்கிறீங்களா? சரி கவுண்டரே, சத்தம் போட்டு பிரயோஜனம் இல்ல. அவர் வெளியூர்காரர் மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ஆளு. நம்ம பஞ்சாயத்து கட்டுப்பட்டு வருமானம் தான் யோசனை பண்றோம். தப்புன்னு பண்ணிட்டா உள்ளூர்காரர் என்ன கவர்மெண்ட் ஆள் என்ன? ஏதாவது தீர்ப்பு சொல்லுங்க. அப்ப நம்மளாச்சே வாஸ்தவம் தான். என்ன பண்றது? தண்ணியில போய் நிக்க சொல்லுங்க, தைலத்தை நாமளே தடவிடுவோம். நான் அப்பவே சொன்னேன் போகாதே பாக்காதேன்னு. அந்த பல்லவன் கேட்டானா? பல்லன் கேட்டானா? இதுல என்ன வேற கூப்பிட்டாங்க. என்ன ஏயா கூப்பிடல? சுத்தம் உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க. சரிம்மா, இப்ப பஞ்சாயத்து திருப்ப சொல்றோம். கவுண்டர் அம்மாவை எந்த ஆத்துல பார்த்தாரோ அதே ஆத்துல திருப்பி இவர் போய் பார்க்கணும். அதே ஆத்துல ராத்திரி பூரா தண்ணியில நிக்கணும். அதைத்தான் சொல்ல வந்து வாய் என்னமோ உளறிடுச்சு. என்னம்மா சரிதானே? கவுண்டச்சு பேச்சுக்கு இன்புட்டு மறுவாது கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நடந்து போலாம்.
வாயை திறங்க, கம்பு வருது, பல் இடிக்க போகுது. என்னையா அது? காஃபி. ஏய்யா, ஒரு இன்ஸ்பெக்டரை பஞ்சாயத்துன்னு ஒன்ன கூட்டி தண்டனைன்னு ஒன்ன கொடுத்து இப்படி தண்ணியில நிக்க வச்சிருக்கீங்களே, அதுக்கு நீ ஒரு ஜால்ரா வேற இல்ல? ஏய்யா, இறங்கி வந்து கொடுக்க மாட்டியா? நீங்க செஞ்ச தப்புக்கு நானும் சேர்ந்து குளிர்ல வாடுறேன். நியாயமா இப்படி கொடுக்கறதே பெரிய விஷயம். வாயை திறந்து புனல் வழியா ஊத்தணும். இந்தாங்க, எடுத்துக்குங்க. யோ, ஓடுற இந்த தண்ணி மேல சத்தியம் பண்றையா, அவளை நான் ரெண்டுல ஒண்ணு பண்ணல, அப்புறம் பாரு. அம்மணி, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஊரு சனங்களா இருக்காங்களே, என்னமோ உன் கூட வந்தாதான் மறுவாதையே குடுக்கறாங்க. நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட வந்தாதான் எனக்கு பெருமையும் மறுவாதை கிடைக்கும். அப்படிலாம் இல்ல. தெருவுலாம் வச்சுக்காது. வணக்கம் சாமி. இதெல்லாம் வீட்டுல வச்சுக்க. அப்படின்னா வாங்க வீட்டுக்கு போலாம். கும்பிடுறனுங்க. வாங்க. என்னத்தா நடந்து வர்றீங்க? சும்மா சொல்லப்படாது. கவுண்டர் நீங்களும் வரத பார்த்தா பார்வதியும் பரமசிவனையும் பார்த்த மாதிரி இருக்குது. போச்சுடா. பெரியவிங்க நல்ல வார்த்தை சொல்லும் போது சாலிச்சுக்கிட்டு. ஆமா, எங்காத்தா இந்த பக்கம்? ஏன்ற ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆத்தா வீட்டுக்கு போகும்போது தலையில பூ இல்லாம போனா உங்க வீட்டுக்காரரை பத்தி உங்க ஆத்தா தப்பா நினைக்க மாட்டாங்க? அவிக சொல்றது கரெக்ட் தானே. எல்லாம் ஒரு வியாபாரம் தான் அம்மணி. சரி கொடுங்க. இந்தாங்க, இது 10 ரூபா முழுசா வச்சுங்க. 3 மடத்துக்கு 10 ரூபாயா? ஆத்தா, எங்க 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் வியாபாரம் நல்லா நடக்கும்னு சொன்னீங்களா இல்லையா? அது ஒரு வேளை நல்லா நடக்கலன்னு வச்சுங்க. பேச்சுக்குதான் அம்மணி. ஒரு வேளை நல்லா நடக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் ஆத்தா ராவுப்புறம் உட்கார்ந்து நம்ம 2 பேரும் திட்டிட்டு இருக்கோம். அது உங்களை முக்கியமா திட்ட போறாங்க. அதனாலதான் வியாபாரம் முடிஞ்சிச்சுல, நடைய கட்டுங்க. சரிங்க. ஒல்லா கண்ணு. அம்மணி, இன்னைக்கு என்ன கிழமை? முந்தா நேத்திக்கு நான் ஈஸ்வரன் கோயிலுக்கு போனேன். அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. நேத்திக்கு விநாயகன் கோயிலுக்கு போனேன். அப்படின்னா புதன்கிழமை. திரும்ப கேளுங்க, கேக்குறேன். நாளைக்கு அம்மன் கோயிலுக்கு போனோம். அப்படின்னா வெள்ளிக்கிழமை. அது உங்களுக்கு தெரியும். அப்படின்னா இன்னைக்கு அதாங்க சொல்லுவாங்க. ஆத்தா வீட்டுக்கு போகணும். உன்னை போய் கேட்டேன் பாரு. என்ன ஏன் அம்மணி, இந்த பூ வச்சதும் களகட்டி போச்சு அம்மணி. நேசமா தான் சொல்றீங்களா? நேசமா தான் சொல்றேன். யாரு கவுண்டர்? நான் இல்ல, நான் இல்ல. நானும் இல்ல. கவுண்டர் ஐயா கும்பிடுறேனுங்க. அம்மா கும்பிடுறேனுங்க. என்ன பாண்டியனே ஐயா, தரிசனம் அமக்கிழமை நடக்குது. இந்த ஊர்ல கவுண்டனுக்கும் கவண்டிச்சுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க. குடுக்கற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கு, குடுக்கறாங்க. ஐயா, அது மட்டும் இல்லைங்க, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் யாரும் வயசுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல, மனசுக்கு தான். என்னையா அடுத்தவங்கள பார்த்தா துண்டு இடுப்புக்கு போகுது, என்ன பார்த்தா துண்டு தலைக்கு போகுது? மரியாதை எல்லாம் தெரியாத உனக்கு? உங்க மரியாதை தான் பஞ்சாயத்துல தெரிஞ்சு போச்சுங்களே. ஐயா, மரியாதை கேட்டு வாங்க கூடாது, நாங்களா பரிதாபப்பட்டு கொடுக்கணும். இனிமேலாவது மரியாதை கிடைக்கிற மாதிரி நடந்துக்குங்க, தெரியுதா? வழியா வழியா மரியாதையா மரியாதை மோரக்கட்டைய பாரு. ஏங்க, இவ்வளவு தூரம் இவன் சொல்லிட்டு போன ஒரு பாடு நாம இருக்கலாங்களா? இந்த இடத்துல இருக்காங்க. இந்த ஊர்ல அந்த கவுண்டனுக்கும் கவண்டச்சிக்கும் கொடுக்கிற மரியாதை கெடுத்து அதை விட அதிகமான மரியாதை எனக்கு கொடுக்கிற மாதிரி உனக்கு எங்கயா புரிய போகுது? வா. நாடே திருந்தினாலும் இவன் திருந்த போறது இல்ல. ஏ ராமசாமி, மத்த கூலி ஆளுங்களா எங்கடா? அது ஏன்னு கேக்குறீங்க? பெரியவண்ண தோட்டத்துல 2 ரூபாய் கூலி அதிகமா கொடுக்கறாங்களா ஆம்பளைங்களுக்கு? எல்லாரும் அங்க போயிட்டாங்க. பெரிய பண்ண தோட்டத்துல தான் கரும்பெல்லாம் அறுத்து போட்டாங்களா? புறம் எதுக்கு ஆளுங்க போயிருக்காங்க? அங்க என்ன கரும்பா காய்ச்சறாங்க, சாராயமெல்லாம் காய்ச்சறாங்க. சாராயமா? எப்படிப்பட்ட ஊர் இது? இந்த ஊர்ல சாராயம் காய்ச்சறாங்களா? ராஸ்கூல் அவங்கள. ஏய், என்றா சாராயம் காய்ச்சறீங்க? இது பெரிய பண்ண கரும்பு தோட்டம், நீங்க யார் கேக்குறதுக்கு? ஏய், யார் தோட்டமா இருந்தா எனக்கு என்னடா? பண்றது அட்டுலியா சாலக்கா வேற பேசுறீங்க.
எங்கடா ஓடுற? தப்பு பண்ணிட்டு ஓடவா பாக்குற? ஒண்ணும் பயப்படாதீங்க, இந்த ஊர்ல என்ன மீறி ஒண்ணும் நடக்காது. இல்லைங்க, நடந்துருச்சு. என்ன என்னவா? கட்டுமானமா இருந்த இந்த ஊருக்குள்ள எப்படா கள்ளச்சாராயம் எல்லாம் காய்ச்சறாங்கன்னு பார்த்தேன். பெரிய பண்ணையை பார்த்துட்டேன்னு புரிஞ்சு போச்சு. இன்ஸ்பெக்டர், சாராயம் காய்ச்சனும் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். நியாயமா நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. தேவையில்லாத நாயத்துக்கெல்லாம் புருஷ மண்டாட்டி பஞ்சாயத்து கூட்டுவீங்கல்ல, அப்புறம் என்ன இதுக்கு மட்டும் இங்க அங்கேயே கூட்டிட்டு போ. அங்க அப்ப நீங்க எந்த முடிவும் எடுக்கிறதா அபிப்பிராயம் இல்ல? கொடை விடுற, அது தொரட உள்ள வெளிய பார்த்த குடல் ஒரு தாப்பா போட சின்ன கவுண்டராக்கு. பெரிய பண்ண என்ன பாக்குறீங்க? இப்ப இவன் உள்ள இருக்கான், பார்த்து நடந்துக்குங்க. வரட்டுமா? ஊரு கட்டு போறதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னையாது என்னன்னு பாத்துடுறவன. அடுத்தது ராமசாமி 2 4 2 3 6 ரூபா கூட. சும்மா ஒரு 4 ரூபாய் போட்டு கொடுங்க சும்மா, அடுத்த வாரம் கூலியில பிடிச்சிக்கலாம். 6 அப்பனோட்டு காசு. அதானே, அடுத்த தோட்டத்துக்காரெல்லாம் ஒழுக்கமா கூலி கொடுத்துறானாக்கு. வாரம் ஒழுக்கமா குடுக்கறது நாங்க தான்டா. கொழுப்பேறி போச்சு, வாங்கிட்டு போங்கடா. வரவு செலவுலாம் அமனிதாக்கு ஏச்சு கேக்குறாங்க. அடுத்த ஆளு கூப்பிடலாம் இல்லைங்க. சரி, பொண்ணம்மா கோய் வாங்க. 3 2 6 6 ரூபா கொடு. ஏனுங்கம்மா 5 ரூபாய் சேர்த்தி கொடுத்தீங்கன்னா 6 அப்ப விட்டு காசு. அதானே, தோட்டக்காரங்க எல்லாம் ஒழுக்கமா கூலி கொடுத்துடுறாங்களாக்கும். வாரம் ஒழுக்கமா குடுக்கதே நாங்க தான். கோல் பேர் போச்சு. வரவு செலவுல கவுண்டர் தாக்கு ஏச்சு கேக் பாருங்க. தேனுங்க, அடுத்த ஆள் கூப்பிடலாங்களா? கூப்பிடலாங்க. பொண்ணம்மாக்கா மறுபடியும் எது கூப்பிடுறீங்க? பொண்ணைய ஏய் வந்து தொலையண்டா. ஏய் ராமசாமி, என்ன ஏண்டா கவுண்டிச்சு இருக்கும்போது எச்சு கேக்குறிய? சுத்த மடையனா இருக்கிய. எவ்வளவு வேணும்? 4 ரூபாய். 4 ரூபாவா? இந்த 10 இது ஏனா? ஏய் கவுண்டிச்சுக்கு தெரியும். ஆகட்டும். பொண்ணுமா கோய், என்ன விவரம் இருக்குதா உனக்கு? கவுண்டர் முன்னாடி எச்சு கேட்டுட்டு எத்தனை கேட்ட நீ? 5 ரூபாய் கேட்டோமா? 10 ரூபாய் வச்சுக்கோ. ஏன்னா திருப்பி தர வேண்டாம். கவுண்டருக்கு தெரிய வேண்டாம் என்ன? இங்க 10 தானா? போட்டு காசு நான் தெரியாம. என்னது வேலை போச்சா? என்னையா அது? அடி வயித்துல இடி விழுகிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லிட்டு சாதாரணமா நினைக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நான் ஏற்கனவே எதிர்பார்த்ததாயா. டிபார்ட்மெண்ட் தான் லேட்டு. பாத்தியா சொல்லிக்கிறேன். நீ சொன்னதுனாலதானே அந்த தப்பு கண்டா வேலையை ஆரம்பிச்சோம். இப்ப உன்னைய தூக்கிட்டாங்களே. ஆண்டவன் ஓம் பல்ல நீட்டி புட்டான். அரசாங்கம் எங்க பல்ல புடுங்க போகுது. எவன் பல்ல புடுங்கன எனக்கு என்னையா? நான் இன்ஸ்பெக்டரா இருக்கும் போதே என் பல்ல புடுங்கன்னு நினைச்ச அந்த ராசப்பன் இப்ப நான் அவன் பல்ல புடுங்கி ஆகணும். எனக்கு வேலை போன விஷயம் உங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். இந்த ஊருக்கே தெரியற வரைக்கும் நான் தான் இன்ஸ்பெக்டர். அதுக்குள்ள வேற இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்கன்னா வரமாட்டாயா. இந்த மாதிரி பட்டிக்காட்டுல வந்து சார்ஜ் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் 1 வாரம் 10 நாள் ஆயிடும். ஓ, நீங்க அப்படி போறீங்களா? அவர் ஒரு டைப்பு. நான் இந்த ஊரை விட்டு போற கொஞ்ச நாளைக்குள்ள அந்த ராசப்பனை பழி வாங்கி ஆகணும். அதுக்கு நீங்க 2 பேரும் ஒத்துழைப்பு கொடுக்கறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஊரே ராசப்பனை பார்த்து ஆமா ஆமா. என்ன கவுண்டரே, ஒரு முக்கியமான விஷயம். அதான் உங்க வீடு வரைக்கும் வந்துட்டேன். உங்க தோட்டத்தை சுத்தி ஊர் ஜனங்களும் போலீஸ்காரங்களும் நின்னுகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விவரமே புரியல. அதான் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். போலீஸ்காரங்க என்ற தோட்டத்துக்கு என்ன விஷயம்? அதான் எனக்கு தெரியாது, சொல்லிட்டு போகலாம்னு வந்தேங்கிறேனே. அம்மணி, தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரேன். யோ ஐயா, ஏய் ஏய் விடாது. ஏய் என்ன என்ற தோட்டத்துக்கு கூட்டம்? ஏய் என்ற மண்ணுல கைய வைக்கிற நீ போட. அப்படி போலீஸ்க்கு இங்க என்னங்க வேலை? வந்துங்கய்யா.
என்ன கவுண்டர உம்ம தோட்டம்னு தெரிஞ்சுதாயா வந்தேன். எதுக்கு? இங்க சாராய ஊரல் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், தோண்டி பார்க்கலான்னு வந்தேன். என்ற தோட்டத்துல சாராயமா? எந்த கேனைய சொன்னது? எதையுமே தோண்டி பார்த்தா தானே தெரியும் கவுண்டர். சின்ன கவுண்டர் தோட்டத்துல சாராயம் இருக்குன்னு சொல்றா, எல்லாம் பார்த்துட்டு நிக்கிறீங்க. எடா வச்சாருவா கவுண்டர, கோபப்படாதீங்க கவுண்டர. தோண்ட தானே வந்திருக்காங்க, தோண்டி தான் பாக்கட்டுமே. ஊரல் இருந்தரவா போகுது. என்றா பாக்குறேன், தோன்ற நானும் பாக்க. தோண்டுறா தோன்றா. இங்க ஒண்ணு, அட அங்கேயும் ஒண்ணு. உள்ள இருக்கிற வரைக்கும் தான் உன்னோட சரக்கு, வெளியே வந்துட்டா டிபார்ட்மெண்ட் சரக்கு தெரியுமில்ல. காட்டானுங்களா, உங்க கவுண்டன் தோட்டத்துல ஊரல் இருந்ததுக்கு நீங்க அத்தனை பேருமே சாட்சி. மரியாதை எப்ப கூப்பிட்டாலும் வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லணும். நடையா போலீஸ் ஸ்டேஷன். கையை தொட்டுட்டு பேச வேலை எல்லாம் வச்சுக்காது, கையை முறிச்சு போட்டு. விளங்க மாட்டியா? பெரியசாமின திட்டம் போட்டு இது யாரும் செஞ்சிருக்காங்க. தப்பு செஞ்சவன் கையில தான் இந்த விளங்க மாட்டணும். நான் யார் தெரியுமில்ல? ஒன்ற பல்ல பார்த்தா தான் தெரியுது. என்ற பல்ல காட்டுறேன். போலீஸ் ஸ்டேஷன் தானே வரணும். போ, போயா வர போ. என்ற வீட்டுக்காரங்க தான் புடிச்சிட்டு வந்தீங்களாமா? எங்கீங்க அவரு? அம்னி, அம்னி, ஏன் அழுற? என்னங்க இது ஒரே அக்கிரமா இருக்குது. உங்களை போய் சாராயம் கீராயம் காய்ச்சல் சொல்லி செயல வச்சு போட்டாங்க. செயல வச்சுட்டாங்கன்னா முடிய போட்டுருவானுங்க. வீட்டுக்கு போ. இல்ல அம்னி, பொட்ட பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது. நீ பாட்டுக்கு புசுக்கணும் வந்து நிக்கிறீங்க. நம்ம குடும்ப கௌரவதி என்ன வரும்? போ. நீங்களும் வாங்க வீட்டுக்கு போலாம். அம்மனி, குழந்தை தனியா விட்டு போட்டா வந்து அறிவு இருக்கா? வீட்டுக்கு போ. இல்ல, இவங்க தெரியாம வச்சு போட்டாங்க. ஏனுங்கண்ணா, ஏனுங்கண்ணா, கொஞ்சம் திறந்து போடுங்க, நாங்க வீட்டுக்கு போறோம். ஏனுங்க நான் சொல்றது? என்ன கண்ட கழுதைகளை உள்ள விட்டுக்கிட்டு யார கழுதங்க உழந்துருவன் ஜாக்கு. யோ, உள்ள இருந்துகிட்டு இவ்வளவு திமிரா பேசுற, முட்டிய பேத்து விடுவேன். என்ன பத்தி தெரியுமா உனக்கு? வெளியிட்டு பாருங்க. ஆற பார்த்து என்ன பேசுற நீ? மறுவாது கொடுத்து மறுவாது வாங்கிக்கோ, அதான் உனக்கு நல்லது. ஆமா, எனக்கு நான் சொல்றது. மரியாதையா? ஏண்டி அன்னைக்கு என்ன சொன்ன? டீ போட்டு பேசுன. பஞ்சாயத்து பிரகாரம் தப்பு செஞ்ச யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும்ல. இப்போ புருஷனும் தப்பு பண்ணிருக்கிறான், அதுக்குண்டான மரியாதை தான் இப்ப நான் அவனுக்கு கொடுத்திருக்கிறேன். என் ரூட்டு கவுண்டர் ஒண்ணு தப்பு செஞ்சுக்க மாட்டாரு. பேசாம ரூட் போடு. இது நீ நினைச்சா தீர்ப்பு சொல்ற பஞ்சாயத்து இல்லம்மா, போலீஸ் ஸ்டேஷன். இங்க நான் வச்சதான் சட்டம், நான் சொல்றதான் தீர்ப்பு. அது எப்படி? போலீஸ்காரன் வீட்டுக்குள்ள நுழையறப்போ தொப்பி எடுத்துட்டு ஷூவை கழட்டிட்டு சாக்ஸ கையில புடிச்சுக்கிட்டு தான் உள்ள நுழையணும் இல்ல? அது உன் வீட்டு சட்டம். இப்ப நீ என் வீட்டுக்கு வந்திருக்கிற, என் வீட்டு சட்டத்தை கேக்குறியா? ஓடி வெளியே. கெட் அவுட். அவனே போயிடு. என்ற முன்னாடி உன்னை யார் திட்டினாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. போ. நான் தான் முதல்ல சொன்னல, பொட்ட பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது. அம்மனி, இங்க என்ற கௌரதி முக்கியம். போ. எனக்கு ஒண்ணா அம்மனி, நான் வந்துடுறேன். தைரியமா போ.
கவுண்டர் வீட்டுல இல்லாத போ இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக இங்க வந்த? தப்பா நினைச்சுக்கதம்மா, பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மறுபடியும் நான் அந்த வீட்டுக்குள்ள வரல. வேற எதுக்கு வந்த? கவுண்டர் சந்தேகப்பட்டு இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போனது என்னமோ சரிதான். இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் உன்னை அந்த அளவுக்கு பேசியிருக்க கூடாது. என்ன ஆளையே பொறுத்துக்க முடியலன்னா அப்புறம் இந்த பாருமா, இன்ஸ்பெக்டர் எனக்கு ரொம்ப வேண்டியவரு. நான் என்ன சொன்னாலும் கேட்பார். நீ ஒண்ணும் கவலையே படாத. கவுண்டர் விஷயத்தை எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீ புரிஞ்சுக்குவே இந்த பண்ணை யாருங்கிறத. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வந்த வேலை முடிஞ்சது. நான் வரட்டுமாமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்ன இன்ஸ்பெக்டர் இந்த நேரத்துல எதுக்காக ஊர் ஜனங்களா வந்து நிக்கிறாங்க? கவுண்டர் இல்லாதப்போ கவுண்டிச்சு கூட உள்ள தாழ்பால் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய கூட்டம். என்னத்தை தெரிஞ்சுக்க போறீங்க? ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. பெரிய மனுஷன்னா ஒரு சவலம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக போய் ஊர் ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்தணுமா என்ன? அப்ப தப்பு நடந்திருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. பாத்துக்கிறேன். வெளிவாடி, வெளிவா, வாடி. என்ன எல்லாருமா வந்திருக்கீங்க? என்ற வீட்டுக்காரர் வரலையாக்கு? அவன் தான் என் வீட்டுல இருக்கானே, அதனாலதான் உன் வீட்டுல நீ பண்ணையார் கூட இருக்கியா? எம்புட்டு பேர் நின்னுட்டு இருக்க போது என்றா சொன்ன நீ? நான் என்னடி சொல்றது? உங்க ஊர் பாஷையிலேயே சொன்னா அபுசாரி. யோ பண்ண, உள்ள இருந்து வந்தது நீதாயா? நடந்தது என்ன சொல்லு? உள்ள இருந்து வந்ததுதான் நீங்க பாத்தீங்க, நீங்களும் பாத்தீங்க, ஊர்ல உள்ள ஜனங்களும் பாத்துட்டாங்க. அது ஏதோ நடந்து போச்சு. சும்மா சும்மா அதையே கேட்டு இருந்தா எப்படி? எந்த பொண்ணுதான் அதை ஒத்துக்குங்க? என்றா சொன்ன? என்றா சொன்ன நீ? ஏறி கைய. ஊருக்கே வச்சாளா வெள்ளாமே, வீட்டுக்குள்ள வச்சாளா நாட்டாமைய. செய்யறதையும் செஞ்சுட்டு வந்து பசப்புறிய. அம்மா, இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்கன்னு நீ வாய் திறந்து இப்படி பேச போட்டிய. இவங்க எல்லாம் வேணும்னு சொல்றாங்கம்மா. என்ற வீட்டுக்கு நல்லதுக்கு தான் 4 பேர் வந்திருக்காங்க. இப்ப நான் கேட்டவன சொல்றதுக்காக நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களாக்கு? ஐயோ, கவுண்டர் மட்டும் இது பார்த்தாருன்னா அவர் செயலுக்குள்ள இருக்கிறதால நீங்க எல்லாம் இப்படி பேச போட்டீங்க. நானும் ஒன்று பொண்ணு மாதிரி தானே. ஒன்று பொண்ணுக்கு இப்படி யாருன்னா நீ எல்லாம் இப்படி பேசிருப்பியா? பேசிருக்க மாட்டா? அது சரி, சாக கிடந்த உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக நீ தாலியவே கட்டிக்கிட்டவ. இப்ப உள்ள இருக்கிற உன் புருஷனை காப்பாத்துறதுக்கு நீ எதை வேணாலும் செய்வடியாமா? சத்தி, பஞ்சாயத்துல ஒன்று புருஷன் நிக்க வச்சோன்னு கேட்டவன சொன்னப்போ நான் எப்படி எல்லாம் ஓரையாடி உன்னை காப்பாத்துனேன். இப்ப நீ நல்லவளாயிட்ட, நான் கேட்டவளாயிட்ட. இல்ல, நான் கேட்டவன் இல்ல. இந்த தாலி சத்தியமா சொல்றேன், நான் கேட்டவன் இல்ல. என்ன நம்புங்க. இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க, நீங்களும் வாய் திறக்காம சும்மா இருக்கீங்களா? அதான் இப்ப நேர்லயே பாத்துட்டோமேம்மா. ஐயோ, எனக்கு
சிம்மாசனம். இப்படிலாம் சொல்லி மாட்டேங்க. ஏய், இந்த மாதிரி அழுது புலம்புறதையெல்லாம் இந்த ஊர்க்காரங்க நம்ப போறதில்ல. இந்த கேஸ நானும் அவ்வளவு சீக்கிரம் விட போறதில்ல. யோ, எழுத்துட்டு வாயா ஸ்டேஷனுக்கு. லோக்கல் பாசமா? அப்ப நானே பாத்துக்கிறேன். எழுந்துரு, எழுந்துரு. வா. இம்புட்டு சனங்க முன்னாடி என்ன மோசம் கெட்டவள் ஆக்கிட்டே இல்ல நீ. நான் கவுண்டச்சி மாத்திரம் இல்லையா, மானஸ்தி. தொடாத என்ன. நான் கெட்டவன்னு சொல்றதுக்காக நீ கூட்டின இந்த சனம், நாளைக்கு நான் நல்லவன்னு சொல்றதுக்கு இந்த சனம் வராது. அப்படி கூப்பிட்டாலே யாரும் வர மாட்டாங்க, என்ன நம்பவும் மாட்டாங்க. இந்த சனங்களை வாக்கிய நல்லவன தெரிஞ்சுக்க வேண்டாம். மானம் போச்சுன்னா உசுரோட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கவுண்டச்சி பரம்பரையாடா. ஐயா, 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 என்ன ஐயா, நம்ம வீட்டு கவுண்டிச்சியம்மா. என்னாச்சு? அந்த பழா போன இன்ஸ்பெக்டரோட கொடுமை. எனக்கு வேலை போனாலும் பரவாயில்லைங்கய்யா, நீங்க முதல்ல அம்மாவை போய் பாருங்க, அம்மாவை போய் பாருங்க. அம்மணி, 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 அம்மணி. என்ன பதிலா? என்னங்க வந்துட்டீங்களா? நீங்க வந்துட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்ஸ்பெக்டரும் பெரிய பண்ணிமா சேர்ந்து நம்ம வாழ்க்கைய பாழாக்கி போட்டாங்க. ஒரு சனங்கெல்லாம் சேர்ந்து நான் நடத்த கேட்டவன நாக்குல நரம்பு இல்லாம பேசிட்டாங்க. இதெல்லாம் கேட்டு நான் எப்படிங்க உங்க முகத்துல முழிக்கிறது? ஊர் சனங்க கிடக்குறாங்க. ஒன்றரை மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ இப்படியா பண்ணணும்? இது என்ற மானம் மட்டும் இல்ல, நீங்க கண்ணி பாருங்க. இந்த தாலியோட மானம் உங்க மானம். உங்க மானம் கேட்டு போறதுக்கு நான் தயாரா இல்லைங்க. ஏனுங்க நான் சொல்றது? அம்மணி, சொல்லுங்க. நான் அவசரப்பட்டு போட்டுன்னு பாக்குறீங்களா? இனிமேலாவது இந்த ஊர் சனங்களை பாக்கியம் நல்லவன்னு பேசுவாங்க பேசுவாங்க. நான் போயிட்டா நீங்க மறந்துடுவீங்களா? அம்மணி,
அப்படி நீ இல்லாம நான் இனிமே எப்படி அப்படி இருப்பேன்? அப்படி பெரிய பண்ண குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராசப்பன் இந்த கொலையை தானே செய்ததாக முழு மனதோடு ஒப்புக்கொண்டிருக்கிறார். தன் மனைவி பாக்கியம் இறந்ததற்கு கொலை செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டரே காரணமாக இருந்தார் என்று இவர் கூறும் குற்றச்சாட்டு சாட்சிகளின்படி சரிவர நிரூபிக்கப்படவில்லை. ஒரு மனிதனை துடிதுடிக்க வெட்டி கொல்வது என்பது மனிதாபிமானமற்ற ஒரு வெறி செயலாக இந்த நீதிமன்றம் கருதுகிறது. எனவே குற்றவாளி முட்டிக்கால் ராஜா என்ற இந்த ராசப்பனுக்கு அதிகபட்ச தண்டனையாக 14 வருட சிறை தண்டனை அளித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. தண்டனை முடிஞ்சு திரும்பி வந்தவரை இந்த ஊர் ஜனங்க அவரை கொலைகாரனா பார்க்கல, ஒரு காவல் தெய்வமா தான் மதிச்சாங்க. எந்த ஊர் ஜனங்க அவரோட சம்சாரத்தை கலங்கப்படுத்தி அவங்க சாவுக்கு காரணமா இருந்தாங்களோ அதே ஊர் ஜனங்க இன்னைக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அவங்களோட சமாதிக்கு பால் ஊத்தி புனிதப்படுத்திட்டு இருக்காங்க. தங்கம் எல்லாத்தையும் இழந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் இதே ஊர்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. என்னையா பண்ண? மீதி பண்ண நீங்க சொன்னபடி அடிக்கடி பட்டணத்துக்கு போய் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்ல. இப்ப கூட பட்டணத்துல இருந்து தான் வர்றேன். கிடைக்கலையா? ஆமாங்க. இப்படியே எத்தனை வருஷத்துக்குங்க தேடிக்கிட்டு இருப்பீங்க? கிடைக்கிற வரைக்கும், இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும். வாரத்துக்கு 4 நாள் பட்டணத்துக்கு தேடி போய் போய் செருப்பும் தேஞ்சு போச்சு, கொடையும் பிஞ்சு போச்சு. பட்டணத்துக்கு போறதை நிறுத்தின உன்னை இந்த பட்டறையில சமாதி ஆக்கிடுவேன்.